அணி தமிழகம் முழுக்க இறை நிகழ்ச்சியும் இசை பட்டிமன்றங்கள் சுழலும் சொல்லரங்கங்கள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு வெளிநாடுகளிலெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்தி தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கிற நாவுக்கரசி செஞ்சொல் வாணி திருமதி வாசுகி மனோகர் வழங்குகிற சிந்தையில் தெளிவு பக்தி சொற்பொழிவு நிகழ்ச்சி இப்பொழுது உடனடியாக தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் நெல்லை துணிவணிகர் இலக்கிய வட்டம், திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கம், கரூர் வைசியா பேங்க் திருநெல்வேலி பாளையங்கோட்டை, சௌபாகியா ஜுவல்லர்ஸ் திருநெல்வேலி டவுன், கணேஷ் ஸ்டோர்ஸ் பாளையம் கோட்டை. சொன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நென்தாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நம்முடைய திருக்கோயிலுடைய செயல் அலுவலர் மரியாதைக்குரிய ரோஷினி அவர்கள் நம்முடைய செஞ்சொல் மனோகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவை மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் திரு பரஞ்சோதி அவர்களே, தக்கார் திரு அருணாச்சலம் அவர்களே, நிர்வாக அதிகாரி பொன்னாடை போர்த்தி கௌரவித்த அருமை சகோதரியார் ரோஷினி அம்மா அவர்களே, அன்பு சகோதரர் முருகன் அவர்களே, இந்த அருமையான ஆன்மீக சொற்பொழிவுக்கு உபயம் செய்திருக்கக்கூடிய நெல்லை துணிவணிகர் இலக்கிய வட்டத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தை சார்ந்த நல்ல உள்ளங்களே, கரூர் வைசியா வங்கியினுடைய ஆன்றோர்களே, சௌபாகியா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர்களே, கணேஷ் ஸ்டோர்ஸ் உரிமையாளர்களே, மிக அருமையாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி கணபதி அவர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகேஎஸ் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, இந்த நிகழ்வை மிக துல்லியமாக படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி அன்பர்களே, திரளாக வருகை தந்து சுவாமி நெல்லையப்பர் உடனுரை காந்திமதி அம்மனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் முதற்கன் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாள் நிகழ்வு மிக அருமையாக இதற்கு முன்னதாக ஒரு இசை நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. அதற்கு பிறகு ஆன்மீக சொற்பொழிவின் வாயிலாக இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த பாக்கியத்தை அழைத்து சிறப்பு செய்த உபயம் செய்த அன்பர்கள் எல்லோருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தையில் தெளிவு என்று ஒரு அழகான ஒரு நல்லதொரு தலைப்பை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
இதை போன்ற ஆலய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது பேச வரக்கூடிய சொற்பொழிவாளர்களுடைய பேச்சில் இடம்பெறக்கூடிய ஆழமான பல செய்திகளை இங்கே வருகை தந்து அமர்ந்து கேட்கக்கூடிய பக்தர்கள் பலமுறை கேட்டு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் தெரியாதவர்களுக்கும் இது பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆண்டுதோறும் ஒவ்வொரு இலக்கிய பெருமக்களையும் அழைத்து இசை நிகழ்வுகள், இயல் நிகழ்வுகள் என்று மிக பிரம்மாண்டமாக நிகழ்வுகளை அமைப்பது என்பது இந்த ஆலயத்தில் காலாகாலமாக நடக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு சம்பவம். அதைப்போல இன்றைக்கு ஆன்மீக சொற்பொழிவை பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு சிந்தையில் தெளிவு என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த கலியுகத்திலே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் சுவாசித்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிந்தையில் ஒரு மனிதனுக்கு தெளிவு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் மனம் என்று ஒன்று இருக்கிறது, சிந்தை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அவரவர்களுடைய மனதிற்கு ஆழமாக தெரிந்த ஒரு விஷயம். மிக அழகாக கேட்பார்கள், சிதை கொடியதா இல்லை சிந்தை கொடியதா என்று கேட்பார்கள். சிதை கொடியதா சிந்தை கொடியதா? சிதை நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். உயிரற்ற ஒரு ஜடத்தை கொண்டு எரியூட்டக்கூடிய அந்த அருமையான இடத்திற்கு பெயர் என்ன என்று கேட்டால் சிதை. உயிரற்ற இந்த ஜடத்தை கொண்டு போய் சிதையில் வைத்தா மாண்டு போனவர்கள் அதை உணரப்போவதே இல்லை. அது அவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையா? நம்முடைய அருளாளர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே தோன்றிய உயிர்கள் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் மாய்ந்துதான் போகும், வீழ்ந்துதான் போகும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சிதையை விட கொடுமையானது எது என்று கேட்டால் சிந்தை. உயிரற்ற ஜடத்தை தான் அந்த சிதை எரிக்கும். ஆனால் உயிரும் உணர்வும் கொண்ட இந்த மானுடனை அவனுடைய சிந்தை தினமும் எரித்து கொண்டே இருக்கிறது. ஜடத்தை எரிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்ணை மூடிய பிறகு நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கே தெரியாது. இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் சகலத்தையும் நம்மால் உணர இயலும். ஆக அது ஒன்றும் பெரிய கொடுமை இல்லையா? ஆனால் மிக கொடுமையான ஒரு காரியம் எது என்று கேட்டால் உணர்வுகள் இந்த மனிதனுடைய எண்ணங்களிலே இருக்கின்ற பொழுது, மனத்தினால் அவன் சிந்திக்கின்ற பொழுது, அந்த சிந்தனையால் அவன் அழிந்து போகிறான் பாருங்கள். அதுதான் மிக கொடிய ஒரு விஷயம். சிதையில் அழிவதை காட்டிலும் உயிரோடு இருக்கின்ற பொழுது, உணர்வுகளோடு இருக்கின்ற பொழுது, சிந்தையோடு இருக்கின்ற பொழுது, தெளிவாக இருக்கின்ற பொழுதும் தெளிவில்லாமல் நம்முடைய மனமானது இங்கும் அங்கும் அலைபாய்கிறது பாருங்கள். அதுதான் ரொம்ப கொடுமை. ஆக நமக்கெல்லாம் தேவையானது எது என்று கேட்டால் சிந்தையில் ஒரு தெளிவு இருக்கணும். சிந்தையில் தெளிவு அப்படின்னா என்ன பொருள்? காலாகாலமாக நம்முடைய அருளாளர்கள் சொன்ன மிக அற்புதமான பொக்கிஷங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய இதிகாசங்கள், நம்முடைய புராணங்கள், நம்முடைய உபபுராணங்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை மனதிலே தீபமாக ஏற்றிக்கொண்டு
அறத்தை மட்டுமே, தர்மத்தை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த சிந்தைக்கு ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிவு முன்னால் நின்று உணர்ச்சிகள் பின்னால் தள்ளப்படுமே ஆனால் அவன் சிந்திப்பதற்கு வாய்ப்பு என்பது கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் அறிவு பின்னால் தள்ளப்பட்டு உணர்ச்சி முன்னால் நிற்குமே ஆனால் அவன் பலமுறை தோல்வியை தழுவியனாக மாறுவதற்கு நிச்சயமாக முழுமையான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த மானுடம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற பொழுது நான் செய்வது சரியா, நான் இதை செய்யலாமா என்று நல்லது கெட்டதை ஆய்வு செய்து அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இறைவன் மிக அழகாக 6 அறிவை இந்த மனுஷனுக்கு கொடுத்தான் இல்லையா? 6 அறிவு பெற்ற மனிதன் பகுத்து ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிந்து அவன் வாழணும். அந்த சிந்தையை தெளிவாக வைத்துக் கொண்டால், மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால், எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொண்டால் இறைவனுடைய முழுமையான அனுகிரகத்தை நாம் நிச்சயமாக பெற முடியும் வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? படைக்கக்கூடிய பிரம்மா கழுதையை கூப்பிட்டு சொன்னான், அப்பா உனக்கு ஆயுள் நான் 40 ஆண்டுகள் கொடுக்க போறேன், உன் தலையெழுத்து 40 ஆண்டுகள் உன்னுடைய ஆயுள் என்று சொன்னார். கழுதை சொல்லிச்சான், வேண்டவே வேண்டாம், 20 வருஷம் போதும்னு. இல்லப்பா நான் கொடுக்குற 40 ஆண்டுகள் வேண்டவே வேண்டாம், 20 ஆண்டு எனக்கு ஆயுள் போதும், 40 ஆண்டு வேண்டாம் சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுச்சு. சரின்னு 20 ஆண்டுகள் கொடுத்தார். அடுத்தாப்புல நாயை அழைச்சு இறைவன் சொன்னான், அப்பா உனக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் என்று சொன்னான். நாய் சொல்லிச்சான், வேண்டாம் சாமி, உங்கள் காலில் நிரந்தரமாக விழுந்து கிடக்கிற எனக்கு 30 ஆண்டு ஆயுள் வேண்டவே வேண்டாம், 15 வருஷம் எனக்கு ஆயுள் போதும் அப்படின்னு நாய் சொல்லிச்சான். கடைசியாக குரங்க இறைவன் கூப்பிட்டானா, உனக்கு நான் ஆயுள 10 வருஷம் கொடுக்குறேன்ப்பா, 20 வருஷம் கொடுக்குறேன்னாரா. குரங்கு சொல்லிச்சான், வேண்டவே வேண்டாம், பாதி ஆயுள் போடும், 10 வருஷம் கொடுத்தா போதும்னு குரங்கு சொல்லிச்சான். 40 ஆண்டுகள்னு கழுதையிட்ட சொல்றாரு, அது 20 வருஷம் போதுங்குது. 30 ஆண்டுகள் நாய்க்கு ஆயுள் என்று சொல்கிறார், அது 15 ஆண்டுகள் எனக்கு போதும்னு சொல்லுது. 20 ஆண்டுகள் குரங்குக்குன்னு சொல்றாரு, வேண்டவே வேண்டாம், எனக்கு 10 வருஷம் போதும்னு அது சொல்லுது. சரின்னு படைச்சார். மனுஷாளை கூப்பிட்டார், உனக்கு 40 ஆண்டுகள் ஆயுள்னு சொன்னார். மனுஷன் சொன்னா, எனக்கு அது போதாதேன்னா. இந்த விலங்குகள் எல்லாம் எனக்கு ஆயுள் இவ்வளவு வேண்டாம், பாதியா குறைச்சா போதும்னு சொல்லுச்சு. ஆனால் மனுஷனுக்கு 40 வருஷம்தான் ஆயுள்னு இறைவன் சொல்லும்போது மனுஷன் சொன்னானா, எனக்கு அது போதாது, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 80 ஆண்டுகளாவது ஆயுள் வேணும்னு சொல்லுச்சு. எல்லாரும் பாதியா குறைச்சி கேட்டான், இவன் பாதியிற்கு பாதியா கூட்டி கேட்டான். இறைவன் சொன்னாரா, நல்லா யோசிச்சிட்டியாப்பா, அதில் எவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்குன்னு உணர்ந்து தான் கேட்குறியா, அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிடுறேன், நான் மனுஷன், சரி உன் விருப்பம் அப்படின்னு 80 ஆண்டுகள் கொடுத்தாரா. அதனால தான் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் இருக்கு பாருங்க, 40 ஆண்டு காலம். 40 ஆண்டு காலம் ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலே இறைவன் சொன்னானா, உனக்கு இன்னொரு 40 எப்படி நான் கூட்டி கொடுக்க போகிறேன்னா, கழுதையினுடைய ஆயுள் ஒரு 20, நாயினுடைய ஆயுள் ஒரு 15, குரங்கனுடைய ஆயுள் ஒரு 10, கிட்டத்தட்ட 35-40 வருஷம் உனக்கு சேர்த்து நான் கொடுக்குறேன்ப்பான்னு சொன்னதுனால தான் 40 வருஷத்துக்கு மேலே மனுஷனை பார்த்தீங்கன்னா கழுதை எப்படி பொதி சுமக்குமோ அந்த மாதிரி பொதி சுமக்கும். ஜூன் மாதம் பிறந்த உடனே பிள்ளைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பள்ளிக்கூடத்தில் நமக்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்காதான்னு அலையிறம் பாருங்க.
பிள்ளைகள் புதிய பூரா இன்னைக்கு பெற்றோர்கள் சுமந்து வாசல் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாரோம். அத்தனை சுமைகளும் நம்முடைய தோள் மேலே வருது. காரணம், கழுத ஆயுள நீதானே கேட்ட, இறைவனாவா கொடுத்தான்? அது முடிஞ்ச உடனே பாருங்க, நாயினுடைய ஆயுள் வந்துடும். நாயா அலைமா, பணத்துக்கு சரி நாயா அலைமா, அமைதிக்கு சரி நாயா அலைமா, நோய் நொடின்னு ஆஸ்பத்திரியா நாயா அலைமா. அவனா கேட்டான், நீயா தானே கேட்டு வாங்கின அனுபவி. கடைசியாக ஒரு 10 வருஷத்தை சேர்த்து கொடுத்தாரு பாருங்க, குரங்கனுடைய ஆயுளையும் சேர்த்து. யோசிச்சு பாருங்க, அதான் அவனுடைய அந்திம காலம், நெருங்குற வேளை. 4 குழந்தைகளை பெற்றிருந்தாலும் 4 குழந்தையோட ஒரு தாயும் ஒரு தந்தையும் அதுக்கு குழந்தையா இருக்கும்போது மகிழ்ச்சியாக ஒரு வீட்டில் இருக்கிறான். ஆனால் அந்த பாக்கியம் அதுகளெல்லாம் வாழ்க்கையில் செட்டில் பண்ண பிறகு பெற்றவனுக்கு கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு இப்போ உள்ள குழந்தைகள் நினைக்குது. எல்லாம் பெற்று வளர்த்து ஆழாக்கின தாய் தகப்பனை பற்றி கவலைப்படுறதெல்லாம் இன்றைக்கி யாருக்கும் நேரம் இல்லை. எல்லாம் அவன் பாட்டுக்கு 10 சென்ட் 5 சென்ட்டுன்னு பெருசாக விசாலமாக வீட்டை கட்டி வச்சுருக்கானே தவிர, இந்த கருவறைக்குள்ளே வச்சு பாதுகாத்து ஒருத்தி நம்மளை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு விட்டாலும் அவளை வச்சு இந்த பெரிய வீட்டில் உட்கார வச்சு சோறு போடணுங்கிற எண்ணம் 100ல் இன்னைக்கு 90 பேருக்கு இல்லை. நான் உண்டு, என் கணவன் உண்டு, என் குழந்தைகள் உண்டு, பெற்றவங்களை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி 4 பிள்ளை இருந்து அந்த காலத்தில் ஓஹோன்னு இருந்த குடும்பம் இன்னைக்கு 2 பிள்ளை இருந்தாலே அந்த குரங்குக்கு உண்டான ஆயுள் அந்த பய கேட்டதுனால இவனுக்கு என்ன சிக்கல்? குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலவாஞ்சிக்கிட்டே கிடக்கான். மரத்துக்கு மரம் குரங்கு தாவும் பாருங்க. அதை மாதிரி காலையில் சாப்பாடு மூத்தமங்கன் வீட்டில், மத்தியானம் சாப்பாடு நடுவுள்ளவன் வீட்டில், ராத்திரி சாப்பாடு இளையவன் வீட்டில்ன்னு ஒரு வேளை சோத்துக்கு இப்படி நாயா கடந்து அலைகிறதுனால தான் அந்த நாய் பிறவிக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கல் இவனுக்கு ஏற்படுது, குரங்குக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் இவனுக்கு ஏற்படுது, கழுதைக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் இவனுக்கு ஏற்படுது. ஆக பொதி சமக்கிற கழுதைக்கு 5 அறிவு தான், ஆனால் அது ஆயுள் வேண்டான்னு அழகாக தப்பிச்சுது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடிய நாய்க்கு 30 வருஷம் தாரன்னு வேண்டாம், 15 வருஷம் போதும்னுச்சு. மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குரங்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு 10 வருஷம் போதும்னுச்சு. இவன் அதெல்லாம் சேர்த்து எனக்கு கொடுன்னு 40 வயசு வரைக்கும் தான் இறைவன் கொடுத்த ஆயுள். அவன் நிர்ணயித்த 40 வயசு வரைக்கும் தான் இவன் மனுஷனாக இருக்கானே தவிர, 40 வயசுக்கு மேலே இவன் கழுதையாக மாறி அப்புறம் கொஞ்ச நாளையில் பரிணாம வளர்ச்சி பெற்று நாயாக மாறி அதையும் தாண்டி வளர்ச்சி பெற்று குரங்கா இங்கேயும் எங்கேயும் அலக்கழித்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடுறானே. வாழுகின்ற காலத்தில் மனிதன் நல்ல தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனையோடும் மனுஷன் வாழணும். இறைவன் கொடுத்த ஆயுள் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆயுட்காலத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும், நாம் எப்படி இறைவனை தேட வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கணும். ஏன்னா இந்த மானுட பிறவியை இறைவன் கொடுத்திருப்பது என்பது வெறும் லௌகீகங்களை அனுபவிப்பதற்காக அல்ல, அது ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அவனுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக நடிச்சிட்டு உன்னுடைய காலம் வருகின்ற பொழுது நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும். இந்த மானுட பிறவியை இறைவன் கொடுத்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பிறவா பெருநிலையை பெற்று முக்தி என்கின்ற பேரானந்தத்தை மனிதன் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த மானுட பிறவி. அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த கரணங்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நாம் 100 ஆண்டுகள் வாழப்போகிறோம், 1000 ஆண்டுகள் வாழப்போகிறோம், நாம் நினச்ச வழியில் நாம் போய்கிட்டே இருந்தால் சரியாவாக இருக்கு. இருக்கின்ற காலம் வரைக்கும் வாழக்கூடிய மனிதன் இந்த மானுட பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் பிறவா பெருநிலையை பெறுவது என்று திண்ணமாக மனசில் நினைக்கணும், உறுதியாக மனசில் நினைக்கணும். ஏன்னு சொன்னால், நாரதர் எப்பேற்பட்ட மகரிஷிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த நாரதர் அப்படியே நடந்து வருகிறார், ஒரு வனத்தின் வழியாக நடந்து வருகிறார். ஒரு தவ யோகி அமர்ந்து கடுமையாக தவம் செய்து கொண்டிருந்தார்.
நாரதருடைய வருகையை பார்த்த உடனே தன்னுடைய தவத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு நாரதர்கிட்ட கேட்டாரு, நீங்க எங்க இங்க? நாரதர் சொன்னார், இந்த மண்ணுலகத்தில் எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு நான் சொர்க்கம் போறேன் அப்படின்னு நாரதர் சொன்னார். உடனே இந்த தவயோகி சொன்னார், நீங்கள் சொர்க்கம் போறீங்களே, அங்கே போய் இறைவன்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்க. சரியப்பா, கவலைப்படாத, நான் விண்ணுலகம் போகும்போது உனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு நான் பகவான்கிட்ட கேட்டுட்டு வரேன் சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வருகிறார். ஒரு பாமரன் நல்லா ஆடி பாடி மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து கொண்டிருந்தான். அவன் நாரதருடைய வருகையை பார்த்தான். தவயோகி போல கூட கொஞ்சம் பணிவா பேசலை, கொஞ்சம் அதிகாரமாகவே, சுவாமி எங்கே அந்த பக்கம் அப்படின்னா. இந்த மண்ணுலகத்தை பூரா நான் சுற்றி பார்த்துட்டு நேராக சொர்க்கம் போகிறேன்ப்பா, அங்கே போய் நான் சில கைங்கரியங்கள் சில வேலை இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னார். சொர்க்கத்துக்கு போகிறீங்களே, எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களேன். சரியப்பா, நான் கேட்டுட்டு வரேன்னார். சொல்லிட்டு நாரதர் புறப்பட்டு நேராக விண்ணுலகம் போனார். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்து தவயோகியை சந்தித்தார். தவயோகி இப்பொழுது கேட்டார், ஐயா எனக்கு சொர்க்கத்துக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போனீங்களே, எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு இறைவன்கிட்ட கேட்டிங்களா? உடனே நாரதர் சொன்னார், கேட்டாச்சு இறைவன்கிட்ட. இறைவன் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த தவயோகி கேட்டார். கடுமையாக தவம் செய்பவர் அவர் கேட்டார். உடனே நாரதர் சொன்னார், உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்குமா, ஆனால் இப்போ இல்லை, இன்னும் 4 பிறவி நீங்கள் எடுத்த பிறகு அப்படி, இன்னும் உங்களுக்கு 4 பிறவி பாக்கி இருக்கான், அந்த பிறவியை முடித்த பிறகு தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொன்னோன்னே ஓன்னு அழுதார் தவயோகி. கடவுளை நினச்சி நான் எவ்வளவு கடுமையான தவம் செய்கிறேன், அவனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? அவனுடைய நாமத்தை நான் இடையராது சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, இன்னும் எனக்கு 4 பிறவி அப்படின்னா நான் எவ்வளவு படாத பாடுபடணும்? நான் இவ்வளோ தூரம் தியானம் செய்து இவ்வளோ தூரம் தவம் செஞ்சு எந்த புண்ணியமும் இல்லாமல் போச்சேன்னு அழுதான். என்னப்பா செய்கிறது, அவர் சொல்லி விட்டதை நான் அவன்கிட்ட வந்து சொல்லிட்டேன்ட்டார் நாரதர். அதே மாதிரி நடந்து வருகிறார். ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாமரன் அவன் நிற்கிறான். சுவாமி, சொர்க்கத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு இறைவன்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்ட உடனே நாரதர் சொன்னார், கேட்டேன். தான் ஒரு புளிய மரம் நிற்கிது பாரு. ஆமாண்ணா, அந்த புளிய மரத்தினுடைய இலை எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மிகச்சிறியதாக இருக்கும் புளிய மரத்து இலை. இந்த புளிய மரத்தில் உள்ள இலையை பூரா எண்ணுப்பா, எத்தனை எண்ணிக்கை வருகிறதோ அத்தனை எண்ணிக்கை உனக்கு பிறவி இருக்கும்னு கடவுள் சொல்லி அனுப்பிட்டாருப்பான்னு நாரதர் சொன்னார். சொன்ன உடனே அவன் ஆகோ ஓகோன்னு மீண்டும் குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி சந்தோஷமா, ஆகா இந்த புளிய மர இலையினுடைய எண்ணிக்கையின் அளவு எனக்கு இன்னும் பிறவி இருக்கிறதா, அதுக்கு பிறகு எனக்கு முக்தி கிடைக்க போகிறதா, அதுவரைக்கும் இறைவனுடைய ஆணைக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். சொன்ன உடனே இறைவன் மேலிருந்து அசிரீரியாக அந்த பாமரனுக்கு பேசினான். அப்பா, நான் உனக்கு உடனடியாக நான் முக்தி கொடுத்தேன் என்று பேசினான். உடனடியாக இந்த பாமரனுக்கு முக்தின்னு பேசினார். பேசின உடனே நாரதருக்கு ஒன்றும் ஓடலை. அவர் கேட்டார், இறைவா உன் செய்கையே எனக்கு புரியலையப்பா, கடுமையாக தவம் செய்த தவயோகி எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டார், நீ சொல்லிவிட்ட பதிலை சொன்னேன், இன்னும் 4 பிறவி எடுக்கணும்னு அவர் ஓன்னு அழுவுறாரு. நான் செஞ்ச தவத்துக்கே பலன் இல்லாமல் போச்சேன்னாரு, நான் தியானம் செஞ்சு ஒன்றும் பயன் இல்லையேன்னாரு. ஆனால் இந்த பாமரனுக்கு அந்த புளிய இலையினுடைய அளவு அவனுக்கு பிறவி தொடரும்னு சொல்லி அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் அதை பற்றி கவலையே படலை. அவனுக்கு உடனடியாக நான் முக்தி தந்தேன், உன்னை என்னோடு சேர்க்கப் போகிறேன் என்று அசிரீரி கொடுக்கிறாயே, உன் திருவிளையாடலுக்கு ஒரு அழவே இல்லையா, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு நாரதர் கேட்டார். அப்போ ரொம்ப அழகாக இறைவன் சொன்னாராம், ஏன்பா தவயோகி,
கடுமையாக இந்த வனத்திற்குள்ளே அமர்ந்து தவம் செய்யக்கூடியவன். 4 பிறவிகள் உனக்கு இருக்குன்னு சொன்ன பிறகு அந்த கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சுதானே போச்சு. நான் உன்னை இவ்வளோ தூரம் தவம் செஞ்சேன், நான் இவ்வளோ தூரம் கடுமையாக உன்னை பிரார்த்தனை பண்ணேன், ஆனால் எனக்கு உடனடியாக முக்தி கொடுக்காம இன்னும் 4 பிறவி நான் எடுக்கணும்னு எனக்கு தாமதப்படுத்துறியப்பா, நான் செஞ்ச தவம் வீணா போச்சே, நான் செஞ்ச தியானம் வீணா போச்சேன்னு அவனே தானே சொல்கிறான். ஆனால் எந்த வேத வித்துக்களையும் படிக்கலை, எந்த மந்திரமும் தெரியாது, எந்த ஆச்சார அனுஷ்டானமும் தெரியாது. ஒரு பாமரன் அவன் சாதாரணமாக கிடந்து அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவன் ஒன்று சந்தித்த உடனே எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வான்னு சொன்னான். நானும் உனக்கு சொன்னேன், புளிய மர இலை எத்தனை இருக்கோ அத்தனை வரைக்கும் அவன் பிறவி தொடரும்னு சொன்னான். ஆனால் அவன் கவலைப்படலையே. அதற்கு பிறகு எனக்கு முக்தி கிடைக்கும்னு அவன் நம்பினானே. நம்பினது மட்டுமில்லை, எந்த ஒரு ஞானி துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தடைகளையும் கோபத்தையும் தாபத்தையும் வறுமையையும் பிணியையும் எதிர்ப்பையும் எல்லாத்தையும் எவன் ஒருவன் சமானமாக பார்க்கிறானோ, எல்லாவற்றையும் எவன் ஒருவன் சமமாக பார்க்கிறானோ அவன் இறைவனுக்கு சமமானவனாக மாறிவிடுகிறான். அப்படிங்கும்போது முதல்ல முக்தி அவனுக்கு தானப்பா கொடுக்கணும். இவன் தவம் செஞ்சு என்ன புண்ணியம்? இவன் தவம் செய்தானே தவிர அந்த தவத்தினுடைய பயனை ஒரே சொல்லில் விட்டுட்டானே. நான் தவம் செஞ்சு என்ன புண்ணியம், நான் தானம் செஞ்சு தியானம் செய்து என்ன புண்ணியம்னு ஒரே வார்த்தையில் சேர்த்து வச்ச தவத்தினுடைய பலனெல்லாம் இழந்து போனானே என்று இறைவன் கேட்கிறானே. பெரியோர்களே, வழிபாடு செய்த உடனே கைமேல பலன் கிடைக்கணும்னு நாமெல்லாம் எதிர்பார்க்குறோம். அப்படி கிடைக்காது. அவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல, அவனுடைய கர்ம பலங்களுக்கு ஏற்றார் போல எப்போ எதை நடத்தி காட்டணுமோ அப்பந்தான் இறைவன் அதை செயல்படுத்துவார். அது வரைக்கும் முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். நாமெல்லாம் ஆதிசங்கரர் மாதிரி உடனே ஞானியா கேட்ட உடனே இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு கடினமாக இறைவனை தியானம் செய்யணும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். முதல்ல வழிபாட்டிலே பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். இப்போ இறைவன் நாரதர்கிட்ட அந்த பிராமரனை பார்த்து அதுதான் சொல்கிறான். அவன் எவ்வளவு நிதானமாக இருந்தான், எவ்வளவு பொறுமையாக இருந்தான். என்னைக்குனாலும் இறைவன் எனக்கு முக்தி தருவான் என்கின்ற பொறுமை அவனை உடனடியாக முக்தி கொடுத்து அழைக்க சொன்னது இல்லையா? ஆக இந்த உலகத்தில் நாம் வழிபாடு செய்த உடனே கைமேல பலன் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடே வழிபாடு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். உண்மையான அன்புன்னு சொன்னால் அந்த அன்புக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. உண்மையான அன்புன்னு சொன்னால் அந்த அன்புக்கு எந்த கட்டளையும் இருக்காது. உண்மையான அன்பு என்று சொன்னால் அந்த அன்புக்கு எந்த தேவையும் இருக்காது. எந்த தேவையும் இல்லாமல், எந்த கட்டளையும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு இருக்கிறது பாருங்கள். அந்த ஆழமான அன்புக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்திங்கிறது நமக்கு ஆழமாக இந்த உள்ளத்திற்குள்ளே இருந்தால் இந்த சிந்தனை ஒழுங்காக இருக்கும். நான் நிறைய சாமி கும்பிட்றேனம்மா, நான் நிறைய மந்திரம் சொல்கிறேனம்மா, 1000 மந்திரம் சொல்லலாம், மணிக்கணக்கில் சாமி கும்பிடலாம். மனசு சரியாக இருக்கணும். மனம் சரியாக இருந்தால் மந்திரம் ஜெபிக்கவே தேவையில்லை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் மந்திரம் ஜெபிக்கக்கூடாது என்று எடுக்கக்கூடாது. மந்திரம் சொல்லலாம், ஆனால் மனம் சுத்தமாக இருந்து அந்த மந்திர பிரயோகம் நடந்தால் தான் இறைவனுடைய அனுகிரகம் உடனடியாக கிடைக்கும். சும்மா ஒரு அனிச்சை செயலை போல வாய் மட்டும் மந்திரம் சொல்லுது, மனசு முழுதும் அழுக்கா இருக்கு, மனசு முழுதும் குப்பையா இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவன் அங்க வர முடியுமா? இறைவனுடைய அனுகிரகம் நம்மை வந்து சேருமா? யோசித்து பார்க்கணும். இறைவனுடைய அனுகிரகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர ஆரம்பித்தோம் என்று சொன்னால் தீமையான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே நம்மையும் அறியாமல் எழுகின்ற பொழுதே அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை உணர்வும் உடனடியாக வந்துவிடும் நல்ல பக்திமானுக்கு. ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சிட்டா கூட, ஆகா நான் தப்பா இப்படி நினைச்சிட்டேனே, என்ன நான் திருத்திக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனுக்கு வந்து ஆகணும். அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் அவனுக்கு காத்திருக்கிறது என்று பொருள்.
ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, வழிபடுவது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் இறைவனை சிவனாக பார்க்கலாம், நீங்கள் இறைவனை முருகனாக பார்க்கலாம், நீங்கள் இறைவனை காந்திமதி அம்மையாக பார்க்கலாம், நீங்கள் இறைவனை பெருமாளாக பார்க்கலாம், ஆஞ்சநேயனாக பார்க்கலாம், இல்லை இறை அடியார்களாக பார்க்கலாம், இல்லை சித்தர்களாக பார்க்கலாம், யோகிகளாக பார்க்கலாம், ஞானிகளாக பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு மேல நம்பிக்கை. இறைவன் ஆனால் ஒருவனாக இருக்கிறார். அந்த ஒருவனாக இருக்கக்கூடிய இறைவனை, மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் மனதை அழுக்கில்லாமல் ஆணவம் இல்லாமல் சுத்தமாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால், இறைவனுடைய அனுகிரகம், உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையாக இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக தென்படுவான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சமீபத்தில் ஒரு மேடையில் நான் பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் என்னிடம் வந்து கேட்டார், அம்மா இது ஒரு சிவஸ்தலமாக இருக்கிறது, நீங்கள் வைணவ செய்திகளை சொன்னீர்களே அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், வைணவம் வேறு சைவம் வேறு என்று நான் பிரித்து பார்ப்பதில்லை என்று சொன்னேன். ஒரு பேச்சாளனுடைய மன ஓட்டம் என்னவோ, அவனுடைய சிந்தை என்னவோ, அது கலந்துதான் அவன் பேசினது வெளியே வந்து விழும். அறியும் சிவன் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு ரொம்ப அழகா கிராமத்தானுக்கும் புரியும்படியாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறோம், சிவனுடைய சன்னிதானத்தில் வைஷ்ணவ செய்திகள் வேண்டாம், வைஷ்ணவ சன்னிதானத்தில் சிவ செய்திகள் வேண்டாம். இல்லை, இதை இறைவன் விரும்பலை. மொத்தத்தில் நமக்கு தேவையானது அறங்கள். 2 கண்களை போல 2 இதிகாசங்களை சொன்னார்கள். ஒன்று ராமகாதை, இன்னொன்று மகாபாரதம். இந்த 2ஐயும் சொன்னாங்க. சாதாரணமான காரியம் அல்ல. சிவாலயங்களையும் வைஷ்ணவம் பேசலாம், வைஷ்ணவ ஆலயத்திலையும் சிவத்தை பேசலாம். சிவமும் விஷ்ணுவும் ஒன்றுதான். அந்த பரிபக்குவ நிலை முதல்ல நமக்கு வரணும். நமக்குள்ளே 1000 பேதமைகள் இருக்கு மனுஷனுக்குள்ளே. வழிபடக்கூடிய தெய்வங்களையும் நாம பிரிச்சு வச்சு இதை கும்பிடலாம், இதை கும்பிடக்கூடாது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் சிந்தையிலே கீழே இருக்கோம்னு அர்த்தம். அந்த ஒரு வேறுபாடு இருக்குமே. ஆனால் இப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற நெல்லையப்பருடைய ஆலயத்திற்குள்ளே விஷ்ணு பகவான் இங்கே சிவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய அம்சம் இடம்பெற்றிருக்குமா? கோயிலுக்குள்ள பெருமாளை வழிபாடு பண்றோமா இல்லையா? ஒரு குறுகின வட்டத்திலிருந்து முதல்ல நாம என்ன செய்யணும், வெளியே வரணும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இறைவனுடைய திருமண காட்சி நடந்தேறப் போகிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் கைலாயத்தில். எல்லாரும் அந்த கைலாயத்தில் இறைவனுடைய திருமண காட்சியை பார்ப்பதற்காக வந்து கூடிய காரணத்தினால வட எல்லை தாழ்ந்து தென் எல்லை உயர்ந்தது என்று பார்க்கிறோம். உலகம் சமநிலையா இருக்கணும். ஆனா வட எல்லை தாழ்ந்து தென்கோடு உயர்ந்த உடனே அத்தனை முனிவர்களையும் சிவபெருமான் தேர்ந்தெடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தியர். அகத்திய மாமுனியை அழைத்து, அகத்தியா நீ சித்திரகூட மலைக்கு செல், நீ பொதியை மலைக்கு செல் என்று மட்டும் சொல்லவில்லை. சிவன் ஒரு அழகான ஒரு வாசகத்தை சொல்கிறார். அந்த பொதிகையிலே இத்தனை காலம், நல்ல கவனிக்கணும், அந்த பொதிகையிலே இத்தனை காலம் நான் விஷ்ணுவாக இருந்தேன். என்னுடைய அம்சம் விஷ்ணு அம்சமாக இருந்தது. ஆனால் நீ புறப்பட்டு போய் மீண்டும் நான் சிவ அம்சமாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்கிறது. என்னை சிவ அம்சமாக வழிபடக்கூடிய நிலையை செய்ய வேண்டியது, உருவாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை நீ செய்கின்ற பொழுது என்னுடைய திருமண காட்சியை இங்கிருந்தபடியே நான் உனக்கு அங்கு காட்டுவேன் என்று சொன்னார். அதான் குற்றாலநாதர் திருக்கோவில், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அகத்தியர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். வருகின்ற பொழுது அந்த ஆலயம், இன்றைக்கும் பேரருவிக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ஒரு காலத்தில் பெருமாளுடைய ஆலயம், எல்லாருக்கும் தெரியும்.
பெருமாளுடைய ஆலயம். ஆனால் அன்றைக்கு மக்களிடையே இருந்த சில கருத்து வேறுபாடுகள். இறைவன் என்றைக்குமே மனிதனை பிரித்தாழ்வதே இல்லை, மனிதன்தான் மனிதனையே பிரித்தாழ்கின்றார். அன்னைக்கு இருந்த சில குறுகன வட்டத்துக்குள்ள கிடந்தவங்க என்ன சொன்னாங்க, இவர் ஒரு சைவர். யாரு? அகத்தியர். இவர் இந்த ஆலயத்துக்குள்ள போகக்கூடாது. நான் சொல்றது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சைவராக இருந்து கொண்டு இவர் பெருமாளுடைய ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அன்னைக்கும் குறுகன வட்டத்தில் விமர்சனம் பண்ணவும் இருந்தான். அதற்காகவே எம்பெருமான் முருகன் அகத்தியனுடைய கனவிலே தோன்றி, நீ வைஷ்ணவ ரூபத்திலே அந்த ஆலயத்திற்குள்ளே செல் என்று முருகன் கட்டளையிட்டு வைஷ்ணவ ரூபத்திற்குள்ளே செல்கிறார். அகத்தியர் வைஷ்ணவ ரூபம் பெற்று உள்ளே சென்று நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய தலையிலே கை வைத்து, என்னுடைய அம்சம் திருமால் அம்சமாக இதுவரைக்கும் இருந்தது, இனி சிவம்சமாக நீ மாற்றுகின்ற பொழுது என்னுடைய திருமண காட்சியை நீ பார்ப்பாய் என்று சொன்ன காரணத்தினால் அந்த கட்டளையை தலைமேற்கொண்டு அந்த பணியை நிறைவேற்றும் பொருட்டு அகத்தியர் வைணவ வேடமிட்டு அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று திருமாலுடைய தலையிலே கை வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி 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 அதை சிவரூபமாக சிவலிங்கமாக மாற்றினார் என்பதுதான் ஆலயத்துடைய ஸ்தலபுராண வரலாறு. அதனால தான் அந்த திரிகூடநாதருக்கு ஒரு பழமொழியே இருக்கு. அவருக்கு நித்திய தலைவலின்னு ஒரு பழமொழி உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? குற்றாலநாதருக்கு இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவனுடைய தலையின் மேலே அகத்தியருடைய கை விரல்கள் பதிந்த அடையாளம் இன்றும் இருக்கிறது. எப்பொழுதுமே நம்புறவங்களுக்கு தானே கடவுள், நம்பாதவனுக்கு கிடையவே கிடையாது. நம்புறவங்களுக்கு தான் இறைவன். இறைவன் நேரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். நம்பிக்கை எப்படியெல்லாமோ மாற்றி 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 நாம் என்ன செய்வோம், சிந்திப்போம். இறைவன் நேரில் வந்தால் தான் நம்பணுமா? நம்பிக்கை உனக்கு இருக்கணும். இறைவன் எந்த ரூபத்திலையாவது வந்து உன்னை காப்பாற்றுவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் வந்து ஊரே அடிச்சுக்கிட்டு போகுது. ஒருத்தன் மட்டும் அந்த வெள்ளத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு வீட்டில் இருக்கான். ஒருத்தன் ஏழை. அவன் சொன்னான், வெள்ளம் வருது, எல்லாரும் வாப்பா ஓடலாம் ஓடலாம்னு எல்லாரும் கூப்பிடுறான். அதெல்லாம் வர முடியாது, நெல்லையப்பர் வந்து காப்பாற்றுவாருன்னு. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா கேளுப்பா, வெள்ளம் வருது, ஓடியா, ஓடி போயிடலாம். காட்டாற்று வெள்ளம் கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ள ஊரே அடிச்சுட்டு போயிடும், புறப்பட்டு வாடினா. இல்லை, நெல்லையப்பர் வருவார். சரின்ட்டு விட்டான். வெள்ளம் இன்னும் வேகமாக வருகிறது, ஊரே அடிச்சு பரண்டு ஓடுது, தப்பிச்சு உயிருக்கு பயந்து. இவன் உட்கார்ந்துருக்கான். ஒருத்தன் தண்ணிக்குள்ள படகை கொண்டுட்டு வந்து மக்கள் எல்லாம் அந்த படகுல ஏற்றி காப்பாற்றுற ஒரு படகோட்டி வாரான். என்னப்பா தண்ணிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிற, சீக்கிரமா, வெள்ளம் ஒன்று அடிச்சுட்டு போயிடணும், கொஞ்ச நேரத்தில் உன் கூரையை நெருங்கிடும் வெள்ளம், புறப்பட்டு படகுல ஏறு, அக்கறையில் கொண்டு விட்டுறேன்னா. நெல்லையப்பர் வருவாருன்ட்டு. போடா பைத்தியக்கார பையலன்ட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து தலைக்கு மேலே வெள்ளம் போகக்கூடிய நிலை. இப்போ ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி அந்த ஹெலிகாப்டர் அவன் உட்கார்ந்துருக்கான என்ன தண்ணிக்குள்ளே எல்லாமே அரண்டு தான் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடிட்டான். ஒரு பையன் மட்டும் தண்ணிக்குள்ளே கிடக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ஏணி இறக்கி அதிலிருந்து ஒருத்தன் இறங்கி, அப்பா உன் கையை கொடு, என்ன தண்ணிக்குள்ளே கிடக்கிற, உயிரே போயிடும், வா உன்னை காப்பாற்றி கொண்டு நான் வெளியே விடுறேன்னா. நெல்லையப்பர் வருவாருன்ட்டான். சரின்ட்டு அவன் மற்ற உயிர்களை காப்பாற்ற போயிட்டான். இப்போ வெள்ளம் வேகமாக வந்து இவனை அடித்து தண்ணியோட தண்ணியாக கொண்டு போகுது. கொண்டு போகும்போது ஆகா ஓகோன்னு அலறிட்டு அவன் சொன்னான், அப்பா நெல்லையப்பா, உன்னதானே நம்பி இருந்தேன், என்ன நீ இப்படி கைவிடுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலையப்பா. இப்போ வெள்ளம் என்னை அடிச்சுட்டு போதே, உன்னை நான் நம்பி இருந்ததுக்கு எனக்கு இதானா வாழ்க்கை, உன்னை நான் வழிபடாமலே இருந்திருக்கலாமேன்னா. உடனே உன்னை கும்பிடாமலே இருந்திருக்கலாம், உன்னை கையெடுக்காமலே இருந்திருக்கலாம்னு சொன்ன உடனே நெல்லையப்பர் காட்சி கொடுத்தாரா அவனுக்கு. காட்சி கொடுத்து சொன்னாரா, எடா முட்டாப்பையில, வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருதுன்னு தெரியுது, நான் முதல்ல பக்கத்து வீட்டுக்கார ரூபத்தில் வந்தேன், வாண்டா உன்னை காப்பாற்றிடுறேன்னு பக்கத்து வீட்டுக்கார ரூபத்தில் வந்தேன், வான்னு உன்னை கூப்பிட்டேன், நீ வந்தியா? அப்பவும் நீ வரல. ரெண்டாவது என்ன பண்ணேன், ஒரு படகோட்டி ரூபத்தில் வந்தேன், வாப்பா என் மகனை எப்படா விட்டுட்டு போகிறது வெள்ளத்துலன்னு ஒரு படகோட்டி ரூபத்தில் வந்தேன், கீழ்ப்படிஞ்சியா? இல்லை.
மூணாவது உனக்காகவே ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறை போட்டு கீழே இறங்கி உன்னை கையை கொடுத்து வாடா மகனேன்னு தூக்குறதுக்கு கையை நீட்டினா அப்பவும் வரமாட்டேன்ட்ட. நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா, ஒரு படகோட்டியா, நான் ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கக்கூடிய ஒரு பணியாளராக வந்து உன்னை கையை கொடுத்து காப்பாத்துறேன்னு சொல்லும் போதும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் நான் என்னடா பண்ணுவேன்? இறைவன் ரூபத்தோடே தான் வரணும். முருகன் வேலோடே தான் காட்சி கொடுத்து நம்மளை அரவணைக்கணும்னு நினச்சி காத்திருக்கணுமா? இல்லை மனிதன் ரூபத்தில் இறைவன் வருவான்னு நம்பணுமா? யோசித்து பாருங்கள். பராசக்தியா அவ சிங்கத்து மேலே உட்கார்ந்து வந்து ஆரோகணித்து வந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் கடவுள் எனக்கு காட்சி கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியுமா? இறை ரூபத்திலே இறைவன் வந்துதான் காட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை உள்ள மானுடனுடைய ரூபத்திலே இறைவன் வந்து நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு முதல்ல என்ன செய்யணும், இருக்கணும். அப்படியா அகத்தியர் தலையில் கையை வச்சு அழுத்திருப்பாரா? அகத்தியருடைய இந்த 5 விரலும் சிவலிங்கத்து மேலே பதிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டிங்கன்னா அங்கே பக்தி அடிபட்டு போயிடும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய சித்தர்கள் எல்லாம் செய்த காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. ஆக திருமாலம்சமாக நான் இருக்கிறேன். சில காலம் இந்த உலக சேமத்திற்காக என்னை சிவலிங்கமாக மாற்றக்கூடிய பணியை நீ செய்து முடிக்கின்ற பொழுது நான் நிச்சயமாக என்னுடைய திருமண காட்சியை உனக்கு நான் கைலாயத்திலிருந்தே காட்டுவேன் என்கின்ற வாக்கை எம்பெருமான் சிவன் நிறைவேற்றினார். ஆக சிவன் வேறு விஷ்ணு வேறு என்பதில்லை பெரியோர்களே. இந்த கலியுகத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, இறைவனுடைய நாமத்தை இடையறாது சொல்லுங்கள். உங்க இஷ்ட தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஓம் சிவாய நமக சொல்லுங்க, ஓம் நம சிவாய சொல்லுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லுங்க. எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் சொல்லுங்கள், மனதை செம்மையாக வைத்துக்கொண்டு சொல்லுங்கள். இறைவனை மறக்காமல் சொல்லுங்கள். நம்முடைய தேவைக்காக மட்டுமே வேண்டுவதை நிறுத்திவிட்டு இந்த ஆன்மா கடையேற வேண்டும் என்கின்ற ஆழமான எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் சொல்லுங்கள். அப்பந்தான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனசுல முதல்ல சிந்தையில் என்ன தெளிவு இருக்கணும்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம் முழுமையாக அகலணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு ஆழமாக மனசில் இருக்கணும். ரெண்டாவது, எந்த வினையை நாம் ஆற்றினாலும் அதற்கு இன்றல்ல, இன்னும் 2 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் கழித்தாலும் அதற்குண்டான எதிர்வினையை நான் அனுபவித்தே ஆக வேண்டுங்கிற பயம் மனுஷனுக்கு இருக்கணும். ஒரு காரியத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு இது நம்மளை என்ன செஞ்சிரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், அது அல்ல. இறைவனுடைய நாமத்தை நாம் தழும்பேற சொல்கின்ற பொழுது இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவமெல்லாம் பஞ்சு போல மறைந்து போகணும்ப்பா அப்படின்னு நாம் நினைக்கணும். ஒரு முனிவர் வந்து ஒருத்தன் அழுதான், ஐயா நான் மனசு புண்படும்படியா ஒருத்தனை பேசிட்டேன், இதிலிருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா நான் பேசுறது வேகமாக பேசிட்டேனே தவிர தினமும் ராத்திரி படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேக்கு. இப்படியெல்லாம் அநியாயமாக பேசிட்டோமேன்னு நினச்சி என் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த குழம்பிய மனசுக்கு மீண்டும் அமைதி கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு மனுஷன் கேட்டான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வாழ்க்கை பாடம். நீங்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் கூட அடுத்தவன் மனசு புண்படாமல் வாழணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா டூழியமும் செஞ்சுட்டு கோயிலுக்கு வருவோம், எல்லா கிரமங்களையும் செஞ்சுட்டு கோயிலில் வந்து பூஜையில் கலந்துக்கிடுவோம், தேரை பார்ப்போம், ஆனி திருவிழாவுக்கு வருவோம், மாசி திருவிழாவுக்கு வருவோம், எல்லா திருவிழாவுக்கும் வருவோம். இறைவன் அவன் பாட்டுக்கு இருப்பான். எத்தனை திருவிழாவுக்கு நீ மாறி மாறி வர, காலம் மாறுது, கோலம் மாறுது, நீ மட்டும் மாறவே இல்லையப்பா, நீனும் அப்படியே தானே இருக்கன்னு இறைவன் சத்தியமாக நினைப்பான். மனசை சரியாக வைத்து கொண்டால், நம்முடைய எண்ணங்களையும் சிந்தையும் சரியாக வைத்து கொண்டால் இறைவன் நிச்சயமாக நம்மை தேடி வருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெரியோர்களே. இந்த எண்ணம் மட்டும்தான் என்ன செய்யணும், சரியாக இருக்கணும். அடுத்தவன் வாழக்கூடாது, அடுத்தவன் உயரக்கூடாது, அடுத்தவன் செல்வந்தனாகக்கூடாது, அடுத்த வீட்டு குழந்தை படிக்கக்கூடாது,
அது பெரிய பட்டம் வாங்கிடக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு நீ நினைக்கிற வரைக்கும் இறைவனுடைய அதிகார பட்டியலில் நீ கடைசி இடத்துல தான் இருப்ப. நீ முதல் இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மனசு சரியாக இருக்கணும். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் என்ன பண்ணானா, நகர் உலா வருகிறான். நகர் வீதி வருகின்ற பொழுது, வீதி உலா வருகின்ற பொழுது ஒரு வீட்டை பார்க்க அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கு. ஆக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம் உண்டா இல்லையா? உடனே அவன் பார்த்தான், இந்த வீடு நமக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டான். அவன் சொன்னான், மன்னா நான் ரொம்ப ஆசையாக அந்த வீட்டை கட்டியிருக்கேன், உனக்கு எவ்வளவோ பெரிய அரண்மனை இருக்குது, இந்த சின்ன வீட்டை போய் கேட்டு வந்திருக்கிய விட்டுருப்பான்னா. மன்னனும் சரின்ட்டு போயிட்டான். ஆனால் மறுநாளே அந்த அரண்மனை தீப்பிடிச்சி எரியுது, அந்த வீடு தீப்பிடிச்சி எரியுது. மனைவி சொன்னான், நான் அப்பமே சொன்னேன், மன்னன்ட்டையாவது விற்று இதை காசாக்கியிருக்கலாம். நாட்டில் ஆள்றவங்களெல்லாம் எதிர்த்து நாம் வாழ முடியுமா? அவன் கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ என்னாச்சு, இந்த வீடே தீக்கரையாகி போச்சு, விற்றுருந்தா காசாவது வந்திருக்கோன்னா. இவன் அழுன்னு அழுதான் கணவன். ஆமாம், நேற்றே கேட்டான், கொடுத்துருந்தா கூட அளவுக்கு அதிகமான விலைக்கு விற்று கையில் காசு வந்திருக்கும், அதையும் இழந்துட்டமேன்னு அழுதான். மூத்த மகன் விறுவிறுன்னு ஓடி வந்தான். இப்போ நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன்? நான் பாருடா, நம்ம வீடு தீப்பிடிச்சு எரியுதுடா. மன்னன் கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்ச ரூபாய்க்கு கேட்டாரா, அவங்ககிட்டே கூட கொடுத்துருக்கலாம். இப்போ யாருக்கும் இல்லாமல் இந்த வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவன் சொன்னான், நீ கவலையே படாத, நேற்றே 50 லட்ச ரூபாய்க்கு மன்னனுக்கு நான் விற்றுட்டேன், விற்று நான் பணமாக்கிட்டேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னா. உடனே அவன் வாய் விட்டு சிரித்தான். அடேப்பா, அநியாயமாக போகுதுன்னு நினச்சமே, 50 லட்சம் வந்துட்டா ஆஹான்னு சிரித்தான். கடைசி மகன் ஓடி வந்தான். எப்பா ரொம்ப சிரிக்காத, 50 லட்சம் தாரன் மன்னன் சொன்னது வாஸ்தவம், ஆனால் அது வாய்மொழி செய்தியாக தான் இருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் பத்திரப்பதிவு நடக்கலைன்னா. பழையபடி அழ ஆரம்பித்தான். வாழ்க்கையில் நாம் நினைக்கிறதெல்லாம் அடையணும், அதுக்காகத்தான் இறைவனை நாம் வழிபாடு பண்ணணும், அதுக்காகத்தான் மந்திரம் சொல்லணுங்கிறது இல்லை. மனதை செம்மையாக வைத்துக்கொள், சிந்தையை செம்மையாக வைத்துக்கொள். உனக்கு பிடித்த ஏதோ ஒரு நாமத்தை நான் தழும்பேற இடையராது பாடு. ஒன்று சொல்லவானா, 5 வாசகங்களை நான் சொல்கிறேன், 5 சொல்ல நான் சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு காலையில் எழுந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற பழக்கம் இருக்கும். காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்வார். காலையில் எழுந்த உடனே சிவசிவா 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 சிவசிவான்னு உன்னால் முடிகிற வரைக்கும் நீ சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு. சாயங்காலம் தீபம் ஏற்றின உடனே சிவசிவா 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 சிவசிவான்னு சொல்லிட்டு நீ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லு, உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள். 1000 நாமாவழி சொல்றவங்க இந்த கூட்டத்தில் இருக்கலாம். ஆனால் 1000 நாமம் நமக்கு சொல்ல முடியல அப்படின்னா ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுசா சொல்ல முடியல, ஆனால் முழுமையாக சொன்னதனுடைய பலனை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே 3 தடவை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுசா சொன்ன பலன். இதுக்காக இது ரொம்ப குறுகின வழியாக இருக்கேன்னு இதே சொல்லிட்டு முடிச்சிடக்கூடாது. 1000 நாமங்களை சொல்ல முயற்சி பண்ணணும். அதில் மிக உன்னதமான ஒரு 5 நாமங்கள் நான் இப்பொழுது சொல்கிறேன். ஒன்று ராமா என்கின்ற நாமம், இன்னொன்று கிருஷ்ணா என்கின்ற நாமம், மூன்றாவது கோவிந்தா என்கின்ற நாமம், நான்காவது ரொம்ப அழகாக சொன்னார்கள் நரசிம்மா என்கின்ற நாமம். ராமான்னு கூப்பிடுங்க, கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க, கோவிந்தான்னு கூப்பிடுங்க, நரசிம்மான்னு கூப்பிடுங்க, கேசவான்னு கூப்பிடுங்கன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறேன் ஒரு சூட்சமம். தினமும் ஒரு நாளைக்கு 7 முறை கேசவா 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 என்று 7 முறை சொன்னால் புண்ணியம் வந்து சேருகிறது. ஆக ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, இன்னொரு நாமம் மன்னிக்கணும், நாராயணா. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, நரசிம்மா. இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில்
1000 நாமங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியலன்னா லகுபாராயணம் சொல்லுங்க. லகுபாராயணமும் சொல்ல முடியலன்னா 5 இந்த நாமங்களை மட்டும் சொல்லுங்கள். இன்னும் சொல்லவா? இந்த 5 நாமங்கள் ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மா என்கின்ற 5 நாமங்களை சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதனுடைய முழு பலன் கிடைக்கிறது. ஆனால் இந்த 5 நாமங்களுக்கும் இணையாக இருக்கக்கூடிய ஓம் நம சிவாயாங்கிற நாமத்தை சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உலகத்தில் தோன்றிய 7 கோடி மந்திரங்களையும் சொன்னதனுடைய பலன் நம்மை வந்து சேர்கிறது. இல்லை, எத்தனை முறை யார் நாமத்தை சொல்ல வேண்டும் என்பது இங்கே முக்கியம் இல்லை. ஆனால் அந்த நாமத்தை சொல்வதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலனை நாம் இந்த நல்ல நாளையில் உணரணும். அது நமசிவாய நாமமாக இருக்கலாம், கோவிந்த நாமமாக இருக்கலாம், ஆஞ்சநேய நாமமாக இருக்கலாம், அம்பாள் நாமமாக இருக்கலாம். எந்த நாமமோ சொல்லுங்க, இடையராது. ஏன்னு சொன்னால் ரொம்ப அழகாக ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே பாடுகிறாள், ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி என்று பாடினாள். ஓங்கி உலகழந்த உத்தமனை பாடுன்னு பாடியிருந்தா ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் ஓங்கி உலகழந்த உத்தமனுடைய பேரை பாடு என்று சொல்கிறாள். ஏன் தெரியுமா? நாமியை காட்டிலும் நாமத்திற்கு பலன் அதிகம். இன்னும் சொல்ல போனா அடியார்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட ஆண்டவனுடைய பலம் அதன் முன்னால் நிற்க முடியாது என்று ஆண்டவனே சொல்கிறார். நாமியை காட்டிலும் நாமத்துக்கு பலன் அதிகம், ஆண்டவனை காட்டிலும் அடியார்களுக்கு பலன் அதிகம். அதனால தான் சேக்கிழார் பெருமான் சுந்தரரை பற்றி சொல்கின்ற பொழுது அழகாக சொல்கிறாள், மிக அருமையாக சொல்கிறார் சேக்கிழார். சுந்தரர் அணுக்க தொண்டனாக கைலையிலே இருக்கிறார், இறைவனுக்கு அணுக்க தொண்டனாக அருகிலே இருக்கிறார். ஆனால் உமாதேவியருடைய பாங்கியர்களாக விளங்கக்கூடிய கமலினி அனிந்திதை பூ பறித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அழகிலே மயங்கி சுந்தரர் அவர்களை பார்த்ததை காரணமாக காட்டி இறைவன் அவனை இந்த பூமிக்கு சுந்தரரை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப அழகா சேக்கிழார் சொல்கிறாரு, கமலினி அனிந்திதி மேலே ஒரு ஆசை வயப்பட்டு பார்த்த காரணத்தினால் சுந்தரர் மானுடனாக இந்த மண்ணுக்கு வந்தார் என்பது ஒரு காரணம்தானே தவிர அது உண்மை இல்லை. இப்போ ஒரு குழந்தை எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குது. அந்த குழந்தையே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தை கேட்கும், நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஒழுங்காக தானே படிக்கேன், நான் டைமுக்கு ஸ்கூலுக்கு வரேன்ல, நல்ல நீட்டாக பள்ளிக்கூடத்துக்கு வரேன்ல, எல்லாரையும் நான் மதிக்கிறேன்ல, என்ன எதுக்கு இந்த பெஞ்சிலிருந்து எழுப்பி பின் பெஞ்சில் போய் உட்கார வைக்கிங்கன்னு டீச்சர்கிட்ட கேள்வி கேட்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும். அது மாதிரி உமாதேவியருடைய பாங்கியர்களை சுந்தரர் பார்க்கலையா? சுந்தரர் பார்த்ததை காரணம் காட்டி சிவன் இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பினார் இல்லையா? ஆனால் சுந்தரர் பார்க்கலையா? சுந்தரருடைய கண்ணுக்குள்ளே இருந்து கொண்டு சிவனே பார்த்தானா. ஏன்னா இந்த மண்ணுலகத்துக்கு அவரை அனுப்புறதுக்கு அவனுக்கு ஒரு காரணம் வேணும். ஏன்னா சுந்தரர் கேட்பார்ல, நான் ஒரு தப்புமே செய்யலையா, என்ன ஏன் இந்த பூலோகத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேட்பாரா இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் வேண்டும் என்பதற்காக சுந்தரரை அந்த 2 பெண்களையும் பார்க்கும்படியாக இறைவன் சுந்தரருடைய சிந்தையிலிருந்து அவரை தூண்டினார் என்று சேக்கிழார் பாடுகிறார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்டர் தொகைதர போதுவாரவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியிற் கண்ணினார் என்று பாடுகிறார். இறைவனுடைய நாமத்தை சொன்னால் அவ்வளவு மகிமை. ஆண்டவன் பெருசா அடியார் பெருசான்னா அடியாரைத்தான் முதல்ல நாம் சேவிக்கணும், வணங்கணும், ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதை போல நாமமா நாமியா என்று கேட்டால் நாமத்துக்கு தான் மகிமை, அப்புறம்தான் பகவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு தங்க கட்டியையும் நான் கட்டிகளும் அள்ளி தொங்க விட்டுட்டு வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போகலன்னு நினைப்பீங்களா இல்லையா? அதே தங்க கட்டியை ஆபரணமாக்கி நான் போட்டுட்டு வந்தால் எல்லாருடைய கண்களும் என் மேலே இருக்கும், எவ்வளவு அழகான வளையல் போட்டிருக்காங்க அம்மான்னு. ஆக மூலம் தங்கம் தான், இல்லைங்கிறது இல்லை. ஆனால் அதை கட்டியாக தலையில் தொங்க விட்டுட்டு வரும்போது யாரும் பார்க்கறது இல்லை, ஆபரணமாக மாற்றுகின்ற பொழுது எல்லாரும் பார்க்குறோம். அதை போல தங்கக்கட்டி தான் இறைவன், ஆனால் அவன் ஆபரணமாக பரிணமிக்கின்ற பொழுது தான் நமக்கு பலன்.
அதனாலதான் ஓங்கி உலகெழுந்த உத்தமனை பாடு என்று நினைத்திருந்தால் ஆண்டாள் பாடியிருக்கலாம். இல்லை, ஓங்கி உலகெழுந்த உத்தமன் பேரை பாடு என்று பாடினார். ஆக சிவனுடைய நாமத்தை சொல்லணுமா, பெருமாளுடைய நாமத்தை சொல்லணுமா, அம்பாளுடைய நாமத்தை சொல்லணுமாங்கிறது இங்க முக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு நாமத்தை இந்த கலியுகத்தை கடப்பதற்காக நீ சொல்லியே ஆகணும். அது ஒண்ணுதான். இப்ப ராமான்னு ஒரு நாமம் நான் சொன்னேன். சாதாரணமான நாமமா அது? ரொம்ப மனசுக்கு அமைதி இல்லைம்மா எங்களுக்கெல்லாம். ஏதோ ஒரு கவலை என்னை போட்டு ஆட்டிக்கொண்டே இருக்கிறது. மனசெல்லாம் பாரமா இருக்கு, மனசெல்லாம் கவலையா இருக்கு. அப்படின்னா 2 உபாயம் இருக்கு. மன நிம்மதி வேணும்னா 2 உபாயம் இருக்கிறது பெரியோர்களே. ஒன்று நான் முதல்ல சொல்லிடுறேன். நிறைய மந்திரங்களை சொல்லுவோம், ஆனாலும் இடையில ஏகப்பட்ட கிராஸ் டாக் வரும், நிறைய டைவர்ஷன்ஸ் வரும், நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு மன நிம்மதி வேணுமா, என் மனசு அமைதியாக இருக்கணுமா, எனக்கு உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாமா? ஏன்னா உலகத்தில் சம்பாதிக்க முடியாத ஒரே விஷயம் மன நிம்மதி மட்டும்தான். இந்த மன நிம்மதி எனக்கு வேணும்னா என்ன செய்யணும்னு சொன்னார்கள் பாருங்கள். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அபிமன்யு. அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தது யாரு? அபிமன்யு. அபிமன்யுக்கும் அவனுடைய மனைவி உத்தரைக்கும் பிறந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பரீட்சித்து மன்னன். பரீட்சித்து மன்னனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிறந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனமேஜய மகாராஜன். இந்த ஜனமேஜய மகாராஜருக்கு எதில் அளவு கடந்த ஆர்வம்னு கேட்டீங்கன்னா யாகம் செய்வதில் அப்படி ஒரு ஆர்வம். தினமும் அவருடைய அரண்மனையில் யாகங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். யாகம் செய்வதில் அப்படி ஒரு அலாதி பிரியம் ஜனமேஜய மன்னனுக்கு. ஒரு நாள் யாகசாலை, ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துகிறார். அந்த யாகசாலை அருகில் ஒரு நாய்க்குட்டி ஓடி வருது. இந்த நாய்க்குட்டி ஓடி வந்து அதற்கு எப்பொழுதுமே இறைவனுடைய படைப்பு பாருங்கள், நாய் அப்படியே மோப்பம் பிடிக்கும் இல்லையா? அப்படியே மோப்பம் பிடிச்சது அங்கே உள்ள யாக பொருட்களை எல்லாம். ஐயோ அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்லிட்டு ஏதாவது அசுத்தம் பண்ணிட போதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஜனமேஜயருடைய குழந்தைகள் எல்லாம் அந்த நாய்க்குட்டியை அடித்து துரத்துனாங்க. அது நேராக அழுதுகிட்டு அவங்க அம்மாட்ட போய், இந்த மாதிரி நான் ஒரு தப்புமே செய்யலை, சும்மா தான் போய் நின்னேன், என்னை அடித்து துரத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அவள் அம்மா புறப்பட்டு வந்துட்டா. அவள் அம்மா புறப்பட்டு வந்து ஜனமேஜயர்கிட்ட கேட்டாளா, என் குழந்தை என்ன தப்பு பண்ணான்? சும்மா அந்த இடத்துக்கிட்ட வந்து நின்னான், ஏதாவது தப்பு பண்ணானா? ஏதாவது அசுத்தம் பண்ணானா? உங்கள் பொருள் எதையாவது தூக்குனானா? இல்லையே. வாயில்லா ஜீவனை அப்படி அடித்து நீங்கள் துன்பப்படுத்தலாமா அப்படின்னு தாய்க்காரி அழுகையின் வாயிலாக கண்ணீரின் வாயிலாக கேள்வி கேட்டார். ஆனால் ஜனமேஜயர் அதை பற்றி கவலையே படலையா. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போன்னு, யாகத்தில் ஈடுபாடு இருக்கா இல்லையா, யாகம் நடக்கட்டும் அப்படின்னாராம். இந்த தாய் சொல்லி சொல்லி பார்த்தாளாம். என் குழந்தை ஏன் அடித்த காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தாளாம். அலட்சியப்படுத்தினாராம் ஜனமேஜயர். கடைசியில் அந்த தாய் நாய் தன்னுடைய குட்டியை அரவணைத்து கொண்டு ஜனமேஜயரை பார்த்து சாபம் போட்டுச்சான். உலகத்தில் எல்லார்கிட்டையும் செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், சொத்து சோகம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், நீண்ட ஆயுள் இருக்கலாம், நிறை செல்வம் இருக்கலாம், சகலமும் இருந்தாலும் ஒரு மனிதன் அழிகிறான் என்று சொன்னால் எப்போ அழிவான் தெரியுமா? அவனுக்கு நிம்மதி இல்லைன்னா அழிஞ்சு போவான். அதை மாதிரி நீ எத்தனை யாகம் செய்தாலும் சரி, நிம்மதியை தேடி நீ அலையணும். உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்காதுன்னு சாபம் போட்டுச்சான் நாய். அன்னையிலிருந்து ஜனமேஜயருக்கு துளி அளவு கூட நிம்மதி இல்லையா. சில பேர் பாருங்க, போய் கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது என்ன ஒரு மாதிரி இருக்குங்க, என்னன்னே தெரில, ஒரு இனம் புரியாத கவலை, நிம்மதியே இல்லைம்மா, நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லைன்னு ஜனமேஜயர் அலையாத இடம் இல்லை. எத்தனையோ நிம்மதி